கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இடம்பெற்ற முதலாவது குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகில வழங்கி வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்கிற எழுத்தை முதலாக உடையன. அதுபோல உலகம் கடவுளை முதன்மையாக உடையது. பார்வதி தேவி சிவபெருமானிடம், சுவாமி உங்களை வழிபட ஏற்ற நாள் எது என்று கேட்டிருக்கிறார்கள். மாசி மாத தேய்வரை 14ஆம் நாளான சதுர்த்தசியே மிக உகந்தது என்று சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். என்னுடைய அம்சமான சிவலிங்கத்திற்கு மகா சிவராத்திரி என்று 4 ஜாமங்களில் பால், தயிர், வெண்ணெய், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வழிபடு. அதனுடைய பெருமையை வேறு எந்த விரதங்களோடும் ஒப்பிட முடியாது என்று அருளியிருக்கிறார். சிவபெருமானின் விருப்பம் அறிந்த பார்வதி தேவி தன் தோழியரான அனிந்திதை கமலினியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் பூலோக மக்களிடம் சொல்ல ஆலயங்களிலே சிவராத்திரி பூஜை என்பது நடக்க தொடங்கியது என்று நமக்கு பெரியவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில சிவராத்திரி வழிபாடு 4 ஜாம பூஜையோடு அமைய வேண்டும் என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதல் ஜாமம் என்பது மாலை 6 மணி முதல் 9 மணி வரை சுவாமிக்கு பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். பசும்பால், பசும் தயிர், பசு நெய், பசுவின் சிறுநீர், பசுஞ்சாணம் இந்த 5ம் கலந்ததுதான் பஞ்சகவ்யம். தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்து பைத்தம்பருப்பு கலந்த பொங்கலை நைவேத்தியம் செய்து ரிக்வேதம் சொல்லி வழிபாடு செய்வது முதல் ஜாம பூஜை. 2ஆம் ஜாமம் என்பது இரவு 9 மணி முதல் 12 மணி வரை இருப்பது. பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேன், சர்க்கரை, தயிர், பால், நெய் இந்த 5ம் கலந்தது பஞ்சாமிர்தம். துளசியால் அர்ச்சனை செய்து பாயாசம் நைவேத்தியம் செய்து யஜுர்வேதம் சொல்லி வழிபாடு செய்வது 2ஆம் ஜாம பூஜை. 3ஆம் ஜாமம் என்பது இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை இருப்பது. தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது. 3 இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து எல் சாதம் நைவேத்தியம் செய்து சாமவேதம் சொல்லி வழிபாடு செய்வது. 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை இருப்பது. கரும்புச்சாரினால் அபிஷேகம் செய்து அரைத்த குங்குமப்பூவுடன் நந்தியாவட்டை மலர் சாற்ற வேண்டுமாம். நிலோத்பல மலரால் அர்ச்சனை செய்து சுத்தமான அன்னத்தை நைவேத்தியம் செய்து அதர்வண வேதம் சொல்லி வழிபாடு செய்வது. இப்படி இரவு முழுக்க தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் அதிகாலையில நீராடி காலை அனுஷ்டானங்களோடு உச்சிக்கால அனுஷ்டானத்தையும் சேர்த்து முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்பு நமக்கு உபதேசம் செய்த தீட்சை குருவை வணங்கி அவர் ஆசி பெற்று ஒரு சில ஏழைகளுக்காவது உணவு தந்து அதன் பின் நாம் உண்ண வேண்டும். இவ்வளவையும் சூரியன் உதித்து 2.5 மணி நேரத்திற்குள் நாம் செய்து முடித்து விட வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சிவராத்திரி முழுவதும் பொழுதை போக்கிக் கொண்டு வழிபாடு என்று இல்லாமல் நம்முடைய பழுதுகளை போக்கக்கூடிய, நம்முடைய வேண்டாத சிந்தனைகளை நீக்கக்கூடிய, ஆரோக்கியமான உடல் உள்ளம் அமைய தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவசோத்திரங்கள் இவற்றையெல்லாம் அடித்து அல்லது பிறர் படிக்க நாம் கேட்டு அல்லது ஆலயங்களில உபன்யாசம் நடைபெறுகிற பொழுது அதில கலந்து கொண்டு அங்கு நாம் நம்முடைய சிந்தனைகளில நல்ல விஷயங்களை நிறைத்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயம் இந்த ஆதி பகவான் எல்லா வகையிலும் மேன்மை மிக்க நல்லதொரு எதிர்காலத்தை நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு மகா சிவராத்திரி வழிபாடு சிறப்புற அமையட்டும்.